பேசுவோம் பகிர்வோம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம் நண்பர்களே. இன்றைய இந்த நேர்காணலில் முக்கியமாக முஸ்லிம்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்குமான தொடர்பு, சிறுபான்மையின மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்குமான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, அனுர அரசாங்கம் சிறுபான்மையின மக்களை எவ்வாறு நடத்துகிறது, தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் கூட இந்த குற்றச்சாட்டுகள் சரியானவையா என்பது தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளர் சிராஸ் யூனுஸ் அவர்களோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிராஸ் யூனுஸ் அவர்களே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனஸ் பிரதர், உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நீண்ட நாட்களாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று இருந்தேன். இன்று சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நீங்கள் நான் பார்க்கிறேன், சிங்களத்துல தமிழ்ல உங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றீர்கள். இந்த இடத்துல இப்ப பொதுவாகவே அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் சிறுபான்மையின மக்கள் மீது கரிசனையை காட்டவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாமா? நிச்சயமா. நமது ரசூல் கரீம் அம்மாபாத் நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்வான், வணக்கம். ஏனென்றால் அனஸ் பிரதர், நீங்க சரியா பாயிண்ட்டுக்கே சொன்னீங்க. என்றால் நாங்க ஒரு நிராகப்பட்ட ஒரு சமூகமா மாறிட்டோமான்னு சொல்லி பெரிய ஒரு கேள்விக்குறி எனக்கும் இருக்கு, பல பேர் இருக்கு. எங்கட ஆட்கள் நம்பி மோசம் போற ஆட்கள், எங்கட சமூகம், இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகம் நம்பி மோசம் போற ஆட்கள். அதுல தப்பு இல்லை, நான் அது சொல்லல. என்ன, நாங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சமூகம். we are emotional community. அப்படி இருக்க கூடாது. we have to be emotional. எதுக்கு என்ன சொன்னா, யாருக்காவது உதவுறோம், then you can be emotional. யார் the attachment, fine. but when it comes to எங்கட நாட்டுப்பட்டு, எங்கட சமூகத்தின் எதிர்காலம், நாங்க அலர்ட்டா இருக்கணும். சரியா ஒரு பார்வை பார்க்க போனா, தமிழ் சகோதரர்கள் இருக்கிறாங்க இலங்கை, நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க, அந்த சமூகத்துல நீங்க பழகுறீங்க. அந்த பழகுறதுல உங்களுக்கு தெரியும், அவங்களோட இருக்கிற சமூக பற்றும் எங்கட உள்ள சமூக பற்றையும் வித்தியாசம் ஒன்று இருக்கு. சமூக பற்று இருக்குதான், அந்த டெப்த்துக்குள்ள நாங்க போயில்ல. இப்ப நீங்க கேட்டீங்க அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி. ஓகே, அவரது பழைய போஸ்மார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்கம், குமார் துங்க மேடம். இது யாராலையும் மறுக்க முடியாது. சில ஆட்களுக்கு முன்னாடி பின்னாடினா முதுகுல கொச்சிக்காப்பட்ட மாதிரி எரியும். நான் இது பேசும்போது எரிச்சா பரவாயில்ல, தண்ணி இருக்கு, பாய்க்க. சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. பொய் மேல ஒரு குடும்பம் நடக்காத மாதிரி பொய் மேல ஒரு நாடு எப்படி நடக்கும், ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கும், ஒரு சமூகம் எப்படி நடக்கும்? எங்களுக்கு நடந்திருக்கிற இந்த அநியாயத்துக்கு நாங்களும் ஒரு காரணம். எங்கட தீவிரமா நாங்க யோசிக்காத ஒரு விஷயம். எலெக்ஷன் டைம்ல என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? எல்லாமே உண்டு, எல்லாம் சமூகம் உண்டு, எல்லாமே நாங்க ஸ்ரீலங்கன்ஸ். ஓகே, கேபினட் 2 அமைச்சர்கள் தமிழ் சகோதரர்கள் கொடுத்தாங்க, பிரதி அமைச்சர் ஒன்று கொடுத்திருக்காங்க தமிழ் சகோதரர், 3 பேர் இருக்கிறாங்க. எங்கட சமூகத்துக்கு வந்தா நாங்க இப்படித்தான் வேலை செய்வோம், மேகதமா பேஸ்தாவரே மேமதமா வெடக்கிறான்னு விஜிதேரா தந்த சண்டி பாட் போட்ட மாதிரி அக்கூர்னு இல்லை. அதுல ஒரு மந்திரி பாவம் பகலைக்கு சாப்பிட இல்லைன்னு, அவங்க சம்பளம் எல்லாம் கிடைக்குது இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பிமல் ரத்நாயக்கையோ யாரோ சொன்னாங்க பார்லிமெண்ட்ல, மந்திரிமார்கள் அக்கௌண்ட்டுக்கு போகுது அவங்க காசு, அது மறுக்க அந்த பிளவத்தை ஹெட் குவார்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருது. தானே ஒரு பிச்சைக்காரனா இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி உதவுவீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அலவன்சஸ் எல்லாமோட அந்த பழைய மந்திரிமார்கள், நான் ரைட்டோ ராங்கோ தெரியாது, 4 லட்சத்துல 6 லட்சம் அலவன்சஸ், செக்ரட்டரி அலவன்சஸ் எல்லாமோட ஒரு மந்திரிக்கு கிடைக்குது. இப்ப அந்த காசு சம்பள காசு என்ன சொல்றாங்க, சம்பளமே ஒரு 54,600 ரூபா 60,000 இருக்கும் பேசிக் சம்பளம். மத்த அலவன்ஸ் எல்லாம் போகுதா? அப்ப இவங்க மத்த அலவன்ஸ்கள் எடுக்காம, இப்ப நான் பசியில இருந்தேன்னா எனக்கு அந்த சக்தி வருமா வேலை செய்ய? அத மாதிரி மந்திரிய பிச்சைக்காரன் இருக்கும் பொழுது, இது அஞ்சானுமா இருக்கும் பொழுது, இப்ப முனீர் முலஃபர் வந்திருக்க டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் லேடி முஸ்லிம் அவங்க, நான் நினைக்கிறேன் பார்லிமெண்ட் போனது அவங்களா ஃபீரியல் ஏதோ கன்ஃபியூஷன் ஒன்று அதுல இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க போகும்பொழுதும் அவங்களும் கைமாத்தி காசு எடுத்து தான் இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துல இவங்களை கொண்டாந்து தலைக்கு மேல வச்சு ஆடுறது சரியா?
வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்க சொல்றாங்க பழைய ஆட்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் கல்லனுவல்ல சொல்லி. கல்லனுவல் அல்ல அல்ல அதை பிடிக்க தானே நீங்க வந்திருக்கீங்க. 6 மாசம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்ப 6வது மாசம் ஆரம்பிக்கும் ஜனாதிபதி. அதுக்கு பிறகு ஒரு கல்லனை பிடிக்க பாடே இல்லை. ரைட். மத்த அரசியல்வாதிக அரசியலுக்கு வந்து களவு செஞ்சிருக்கிறாங்க. பெரும்பான்மை கூட 90% ஆட்கள். எல்லாத்தையும் எனக்கு சொல்ல 95%. ஆனா ஜேவிபி ஆட்கள் கொலை கொள்ளை பண்ணிட்டு எரிப்பு பஸ் எரிப்பு எல்லாம் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனா மிஸ்டர் யூனுஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இத ஒரு போராட்ட இயக்கமாக இருந்த ஜேவிபி வந்து போராட்ட இயக்கமா தீவிரவாத இயக்கமான்னு சொல்லி போராட்ட இயக்கம் சொல்லி தமிழ் சகோதரர்களுக்கு சொல்லலாம். அவங்களோட ஒரு கோரிக்கை ஒன்று, சரியோ தப்போ அது வேற விஷயம். 10-11% இருந்து அரை நாடுக்கு மேல கேட்டது அது தப்போ சரியோ அது நாங்க பேச வரல. பட் இவங்க அரசியல் ரீதியா அது மண்ணுடைய உரிமைக்கு தான் அவங்களோட போராட்டம் மாதிரி நடந்திருக்கு. அதுன்னு நான் சொல்றேன், சரியோ பிள்ளையோ. ஆனால் இன்னொரு விஷயம், இப்ப படிப்படியாக அவர்கள் தங்களுடைய அரசியலை கட்டி எழுப்பி இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அது ஒரு நல்ல விஷயமா நீங்க பார்க்க மாட்டீங்களா? நான் பாப்பேன், நல்ல விஷயம் தான், நல்லா பாப்பேன். அங்குலிமால் என்ன நினைப்பா, 99 விரல்கள் வெட்டி மாலை போட்டு போகும் பொழுது 100வது விரல் வெட்டும் பொழுது கௌதம புத் அவர்களுக்கு போயிட்டு அப்புறமா நல்ல மனுஷன் ஆவினு சொல்லி அப்படி அங்குலிமால இருந்தா நல்ல, நான் அதான் சொல்றேன். ஆனா இது இப்போ உள்ள நிலைமைக்கு, இப்ப நான் இப்படி பேசுறேன், நாளைக்கு என்னைய தூக்கலாம் அவங்க, சாத்தியங்கள் உண்டு. பழகி இருக்கிறாங்களே அப்படி. ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னாங்க ஹனீஃப் யூசுப் சொல்லி நல்ல ஒரு ஆளுநர் ஒருத்தர் இருக்கார், நேர்மையான மனுஷன், நல்ல மனுஷன். சில நேரத்துக்கு தப்பான இடத்துல இருப்பாங்க. இப்ப நான் முந்திருந்த இடங்கள் அப்படி ஆட்கள் சொன்னாங்க எனக்கு, நீங்க கரப்ஷன் இல்ல, ஷிராஸ் யூனுஸ் கரப்ஷன் இல்ல, ஷிராஸ் யூனுஸ் கல்லன் இல்ல, ஷிராஸ் யூனுஸ் தப்பான வேலைகள் செஞ்சு இல்ல, மக்களுக்கு துரோகம் செஞ்சு இல்ல, ஆனா இருக்கிற கூட்டம் சரியில்லை. அதுதான் ஹனீஃப் யூசுப் அவர்களுக்கு சொன்னேன். அந்த கண்டெய்னர் சித்தியில அவரது பேரு சும்மா கெடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அவர் அது செஞ்சிடல, நிச்சயமா நான் சொல்றேன். எனக்கு நம்பிக்கை, அவரும் மேமான ஒரு சமூகத்துல இருக்கிறவர். ஆனா அந்த மத்த பெரும்பான்மை சகோதரர்களுக்கு இது தெரியாது. ஹனீஃப் யூசுப் கண்டெய்னர் அப்படின்னு தான் வரும். அந்த லேபல் பட்டுருது. இப்ப எனக்கு ஆட்கள் சொல்றாங்க, நீங்க கோட்டாபேக்கு நான் வேலை செய்யல, மஹிந்த ராஜபக்ச சொல்லி தான் கேம்பெயின் பண்ணோம். கோட்டாபே ராங் என்ன நாங்க ராங் சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி நாங்க அவங்க இருக்கும் பொழுதே வெளியே வந்துட்டேன். நாங்க அவங்களை கொண்டாந்து எதிர்கட்சியில எவ்வளவு பாடுபட்டிருப்பான். தீவிரவாத லேபல் முஸ்லிம்களுக்கு பட்டிச்சு நல்லாட்சியில தான். நல்லாட்சி கொண்டாடுறதுக்கு காரணமும் முஸ்லிம்கள் தான், பெரும்பான்மை காரணம். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, முஸ்லிம்கள் இந்த அரசாங்கத்துல எவ்வாறு பின்தள்ளப்படுகின்றார்கள்? ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க பாப்போம். பின்தங்கப்பட்டு விட்டார்கள். இப்ப பின்தங்கப்படுறதுக்கு மிஞ்சி இல்ல என்றால் ஃபர்ஸ்ட் சரோஜா போல்ராஜ் அமைச்சர் 4 வருஷம் முன்னாடி பேசின வீடியோ எலெக்ஷன் டைம்ல வரும்போது இல்ல பழைய வீடியோ, இது வந்து எடிட் பண்ணது ஏஐயால, அது இதெல்லாம் எடிட் பண்ண எங்கட முஸ்லிம் ஆட்கள் கருப்பு கோட் போட்டாத, கோர்ட்டுக்கு ஜெம்மத்துக்கு போவாத, இந்த வாட்ஸ்அப் குரூப்கள்ல ஜட்ஜும் வக்கீலா இருக்கிற என்பிபி சேலரியில முள்ளுகளை நக்கிட்டு சம்பளம் எடுத்து வாழ்றாங்களோ தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படி வக்காலத்து வாங்கினவங்க, அப்படி வக்காலத்து கவலையா இருக்கு எனக்கு. ரொம்ப தெரிஞ்சவங்க இப்படி அந்த பக்திகள், நாங்க இந்தியா ஆட்கள் சொல்லுவோமே மோதிட அந்த பக்தர்கள் என்று சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. இன்னொரு நாட்டுல இருந்தா கிம் ஜோங் அந்த பக்தர்கள் என்று சொல்லுவாங்க. இல்லாட்டி சொல்லுவாங்க இவர் இந்தியா மோதிக்கு மட்டும் இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா அப்படி இருக்கா நாடுகள் இருக்கு இலக்கிய. அந்த சைனாலையும் இருந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் அந்த பக்தர்கள் அந்த மாதிரி. இப்ப இந்த சரோஜா போல்ராஜ் அமைச்சர், அந்த லேடி மறுக்கா முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துக்கு கையடிச்சிருக்கா, சரிதானே? அந்த ஏன் ஒன்லி முஸ்லிம் உங்களுக்கு வலிக்குது? முஸ்லிம் களிமா சொன்னது உங்களுக்கு தப்புன்னு விளங்குது தான், சாகுறவர் காட்டி மவுத்து வர காட்டி அந்த தப்புல நாங்க இருப்போம் இன்ஷா அல்லாஹ், அது எங்கட ஈமான். ஆனா சரோஜா மேடம் அவர்களே இதுக்கு மட்டும் கை வச்சு வரவானம். ஏனென்றால் தேச வளம ரூல் லா இருக்கு, கேண்டியன் லா இருக்கு, யாழ்ப்பாணத்துல இருக்கு தேச வளமை சட்டம். ஆமா, அதெல்லாம் போக இப்ப நீங்க சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்திலேயும் மற்ற முஸ்லிம் அல்லாத இஸ்லாம் அல்லாத சமூகத்துல தான் இந்த சிறு வயது திருமணங்கள் கூடியாவே நடந்திருக்கு. அதை பத்தி மிஸ்டர் யூனுஸ் இன்னொரு விஷயத்தை நான் பாக்குறேன். நீங்க ஐரோப்பா ஒரு நிமிஷம்
அரை நிமிஷம் எனக்கு ப்ளீஸ் கொடுங்க. அப்ப இந்த சரோஜினி போல்ராஜ் யார்ட கான்ட்ராக்ட் செய்யறாங்க? அமைச்சரவையில ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு நாங்க ஸ்ரீலங்கன் செகண்ட் கிளாஸ் அண்ட் தேர்ட் கிளாஸ் சிட்டிசனா போயிட்டோம். அனஸ் பிரதர், கவலையா இருக்கு. அமைச்சரவை தீர்மானத்துல ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு ஒரு முஸ்லிம் இல்ல. அதாச்சும் நாங்க நிராகரிக்கப்பட்ட ஒரு சமூகம். நீங்க வந்து யூகே வந்திருக்கிறீங்க, யூரோப் எல்லாம் போயிருக்கிறீங்க, எல்லா இடம் பயணம் செய்திருக்கிறீங்க, இந்த சட்டங்களை படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இங்க வந்து இப்ப ஹலால் சாப்பிடுறோம், அவர்கள் ஒன்றுமே செய்யல. நாங்க அபாயா போடுறோம், ஃபர்தா போடுறோம், பள்ளிவாசலுக்கு போறோம், தராவி தொழுறோம், எல்லாம் செய்யறோம். முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்ற ஒரு சாமான் இங்க இல்லாத காரணத்தினால நாங்க பள்ளியில நிக்கா செஞ்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்றோம், போயிட்டு கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்றோம். சரி, இது ஏன் பெருசாக்குவான் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. அதை தெளிவுபடுத்துங்க. முஸ்லிம்களை நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஆனால் நான் கூட 18 வயசு மினிமம் ஏஜ் இருக்கணும் என்று நான் கூட அந்த ஸ்தாபனத்துல இருக்கிறேன். ஏன்னா இதை பத்தி முஸ்லிம் விவாத சட்டம் ஒரு டிபேட் ஒன்று லைவ் வந்துச்சு, என்ன பழைய ப்ரோக்ராம்ல போட்டிருக்கேன் முகநூல்ல. அதுல நான் லைவ் 10 நிமிஷம் கதைச்சேன் இதை பத்தி. இது இருக்கணும். இந்த மாற்றங்கள் என்னன்னா 18 வயசு ஆகணும். இஸ்லாத்துல பெண்களுக்கு காஜி ஆகிறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு பெண்ணை ரெப்ரசன்ட் பண்ண 2 பெண் காசிகள் அந்த பெண்ணோட இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் ஆண் கொடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன் சில நேரத்துக்கு ஆண் முன்னுக்கு இருக்கும் போது பெண்கள் கொஞ்சம் தயங்குவாங்க பல விஷயங்கள் கதைக்கிறதுக்கு. பெண்கள் இருந்தா அவங்களுக்கு நேச்சுரலி ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும். அதனால அந்த காசிக்கு முன்னாடி 2 பெண் ஜூனியர் காசிகளோ சப்போர்ட்டிவ் 2 பேர் இருக்கணும் சொல்லி என் கோரிக்கை. எனக்கும் ஒரு மகள் இருக்கிறான், she is 25 years. ஆனா இன்னும் நாங்க கல்யாணம் பத்தி யோசிக்கல, மாஸ்டர் செய்யறா. ஸோ இன்ஷால்லா இப்ப அதுக்கு இப்போ உள்ள டைம் வேற. ஐஷா நாயகர் அல்லா தாலானா அவங்க உம்முல் மோமினின் அவங்க வந்து நிக்காஹ் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த டைம்ல ட்ரெடிஷன் இருந்துச்சு. அந்த டைம்ல இளம் வயசு, இப்ப என்னுடைய பாட்டி ஜூனாகத் ஸ்டேட்ல இருக்கும் போது ரொம்ப இளம் வயசுல தான் கல்யாணம் முடிச்சாங்க. அத மாதிரி சிங்கள சகோதரர்கள்லயும் அப்படி இருக்கு. அவங்ககிட்ட இருந்தா இருக்கிறாங்க எக்ககை கேமன்னு சொல்லி ஒரு பெண்ணை கொண்டாந்து 2 சகோதரர்கள் குடும்ப நடத்தின சம்பவங்கள் இருக்கு சிங்கள பெரும்பான்மை சமூகத்துல. எக்ககை கேமன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்கள்ல எங்களுக்கு நாங்க இதை கைவிடக்கூடாது, இதை நாங்க விட்டு கொடுக்கறது இல்லை. அத மாதிரி இது நாங்க விட்டு கொடுக்கிற போறது இல்லைன்னு சொல்லி எங்களைய கூர்மையான ஒரு கத்தி மேல வைக்கிறதும் அநியாயம். இப்ப என்பிபி ஜேவிபி ஜூண்டாக்கு சப்போர்ட் பண்ண 85% முஸ்லிம்கள்ட்ட வாயில இடியாப்பமா பிட்டுவான்னு சொல்லி விளங்குதில்ல ஒருத்தரும் பேசுறாரு இல்ல இதை பத்தி. ஏன் நாங்க குயிக்கா நாங்க இதை பற்றி யோசிக்கிறோமா அல்லது கொஞ்சம் காலங்கள் வேணுமே? இப்ப இவ்வளவு காலமும் ஒரு குழப்ப நிலையில தானே இருந்தது இந்த அரசியல். இப்ப எல்லாருமே குழப்பி கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் தேவை என்று ஜேவிபி கேட்கிறது. ஜேவிபிக்கு என்ன சின்ன இப்பயா தாயிட வயத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஏனென்றால் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நீதி அமைச்சர் இருக்கும் பொழுது ஒன்றும் செய்யல. இதுக்கு முன்னாடி இருந்த நீதி அமைச்சர்களும் ஒன்றுமே செய்யல. பெரிய பெரிய சட்டத்தரணிகள், ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இருந்து இருக்கிறாங்க. இதை பத்தி இது கொடுத்துட்டு அப்படியே எங்கட டியூட்டி நாங்க செஞ்சுட்டு நாங்க கொடுத்தோம்னு சொல்லி கைய கழுவிடுவாங்க. நான் சட்டத்தரணி இல்லை அனஸ் பிரதர். அல்லாஹ் தாலா ஏதோ காரணத்தோட தான் என்னைய சட்டத்தரணி ஆக்கியிருக்க மாட்டார். இல்லாடி போனா இதை விட கொலப்படியை போட்டு, கொலப்படின்னு சொன்னா பேச்சில மட்டும், இதுக்கு ஒரு முடிவு தீர்வு காணணும். ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நீதி அமைச்சரா இருக்கும்போது அப்ப கூட செய்யாத காரணம் இப்ப வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த பிச்சைக்காரன் புண்ணை வச்சியா இவங்க அரசியல் செய்யறாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு கட்சி தலைவர் ஒருத்தர், முஸ்லிம் கட்சி தலைவர் ஒருத்தர், சத்தமே இல்லை. ஏன் இவங்களுக்கு ஏதோ ஒரு நாடு, எனக்கு வந்திருக்கிற தகவலும் எனக்கு தெரிஞ்சிருக்கிற அனாலிசிஸும், இன்னொரு நாடு சொன்னாதான் இப்ப நீ பேசு, இப்ப நீ பேசாத, இதுக்கு மேல பேசக்கூடாது. யாவகம் இருக்காம், இந்தியாவுல பள்ளி எரிச்ச உடனே பாபரி மஸ்ஜிதோ எந்த மஸ்ஜிதோ இப்ப ஒவ்வொரு மஸ்ஜிதா புல்டோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த 2 முஸ்லிம் கல்ச்சர் தலைவர்கள் கப்பு சுப்பு. மணிப்பூர்ல கிறிஸ்டியன் சகோதரிகள் 2 பேர் அவங்கள நிர்வாணம், அதாச்சும் உடுப்பு இல்லாம நடக்க வச்சு கேங் ரேப் பண்ணி இருக்கிறாங்க, கெடுத்து இருக்காங்க. ரொம்ப கேவலமான
விஷயம். அதுக்காக கூட ஒரு குரல் கொடுக்கல. ஷிராஸ் யூனுஸ் கொடுத்தாரு. இன்டர்நேஷனல் எம்பசி பிளாட்ஃபார்ம்கள்ல நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் ஷிராஸ் யூனுஸ் எல்லா மதம் இனம் எல்லாத்தையும் ஒற்றுமையா போடுறாரு. எஸ், என்னுடைய ரிலிஜன் இஸ்லாம், அதை கைவிடுறது இல்ல. ஆனால் தப்பு நடக்கிற இடத்துல நாங்க பேசுவோம். இப்ப நீங்க வந்து பல எம்பசிகள்ல போய் சந்திக்கிறீங்க, உயர் ஸ்தானிகர்களை சந்திக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனால் வந்து அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இலங்கையினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் வந்திருக்குது, இனி பொருளாதார அபிவிருத்தி ஒன்று வரும் என்ற ஒரு என்னன்னா இப்ப ஒரு தளம்பலான ஒரு அரசாங்கம் இருந்தா தானே இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க. ஆனால் இப்ப நீங்க உடனே சொல்லுவீங்க மின்சார தடையை நீங்க தூக்கி போடுவீங்க. நோ, நான் வேற ரீசன் சொல்றேன் உங்களுக்கு. எம்பசிகள்ல இருக்கிற வெளிநாட்டு தூதுவர்கள் ரொம்ப கவலையோட, முஸ்லிம் தூதுவர்கள் கவலையோட கம்பெனி ஷாக்கிங்ல இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு செஞ்சு இருக்கிற முஸ்லிம் சமூகம் அவங்களை ஏன் நிராகரிக்கப்பட்டது? அப்ப நான் சொன்னேன், யுவர் எக்ஸலன்சி, are we treated as second class and third class citizens? Do we deserve? நாங்க அதை டிசர்வ் பண்றோமா? நோ ஷிராஸ் சொன்னாங்க. ஏன் அவங்களும் கண்ணு பொட்ட இல்ல, அவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள வெளிநாட்டு தூதுவர் இருக்கிறேன்னு சொன்னா அந்த நாட்டோட ஜனாதிபதி இங்க இருக்கிற மாதிரி அந்த கண்கள் தான் பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி வேலைகள் செய்யும் பொழுது நீங்க சொன்னீங்க வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வருவாங்களான்னு சொல்லி. எப்படி வருவாங்க? என்ன இருக்கு எங்கள்கிட்ட வர்றதுக்கு? நாங்க ஒரு பங்களத்தாரி 2 மாசத்துல இதுல இருந்து வெளியே வந்தோம்னு சொல்லி அன்ரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி இன்னொரு போய் சொன்னார். 2 மாசத்துல அவங்க செஞ்ச பாடம் ஒண்ணும் இல்ல. இது IMF எஜெண்டா, IMF பட்ஜெட் தான் இன்னைக்கு போயிருக்கு. நாடு எங்க நல்லா வரும்? போன வருஷத்தை பட்ஜெட் ரீடிங் கண்டினியூ. அந்த டியூஷன் மாஸ்டர் தான் மாறி இருக்கிறாரு. சிலபஸ் சேம் தான். புரியுதா சார்? சிலபஸ் சேம். ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்ப என்ன சொன்னா, மத்த வெளிநாட்டு தூதுவர்கள் இவ்வளவு லேசா இதை எடுத்தில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி ஒரு நிலைமை இலங்கையில முஸ்லிம்களுக்கு கவலைக்குரியமான ஒரு நிலைமை. என்னன்னா இப்ப முக்கியமான விஷயம் என்ன, வெளியில இருந்து கொண்டு எல்லா விமர்சனங்களையும் முன்வைக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் அதனுடைய கஷ்டங்கள், எவ்வாறு ஒரு அரசாங்கத்தை கொண்டு செலுத்துவது. யார் இருக்காங்க முஸ்லிம்கள் அரசாங்கத்துல? ஒரு பொம்மை மாதிரி ஒரு டெபுட்டி ஸ்பீக்கர், மாஷால்லா நல்ல மனுஷன். அதோட கோட்டாபேட ஜனாசாரின் பொழுது 7 ஜனாசாக்கள் இருந்துச்சு. 7 ஜனாசாக்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப 10-12 ஜனாசாக்கள் தான் இருக்கு. இது நடமாடுற ஜனாசா, அதுவும் நடமாடுற ஜனாசா தான். அவங்க வித்துப்பட்டாங்க அமைச்சு பதவி, லோன், அவங்களோட இருந்த டெண்டர் கொந்த்ராத்து. இவங்க ஏதோ சும்மா இருந்த ஊர்ல இருந்து சும்மா இருந்தவனை கொண்டாந்து மந்திரி ஆக்கி விட்டாங்க ஆட்கள். இதுதான் நிலைமை, இதான் உண்மை. எப்பயாச்சும் ஒரு முஸ்லிம் ஜேவிபியில இருக்கிற அவங்க ஜேவிபியோ தெரியாது. அந்த பல ஆட்கள் 90ஆம் ஆண்டுக்கு போறோ பிறந்தவங்க. அவங்களுக்கு ஜேவிபி 88-89 என்ன இருப்பேச்சு. ஏன் எஜுகேஷனே பாதிக்கப்பட்டுச்சு ஜேவிபினாலதான். ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கிறேன், நான் பெலவத்தைக்கு என்னை கூப்பிட்டாங்க ஜெனரல் எலெக்ஷனுக்கு, நாமினேஷன்ஸுக்கு 2 நாள் முதல் சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த வெறுப்புல இல்ல எனக்கிட்ட நிஹால் அபேசிங் அவர்களுக்கு சொல்லும் பொழுது எவிடன்ஸ் இருக்கு. இப்படி சரிவல்ல நீங்க என்ன செய்வீங்க? நான் சொன்னா இண்டிபெண்டன்ட் டீம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் அவங்களுக்கு சிரிப்பு போச்சு. என்ன சொன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க, என்ன 2 நாள்ல ஒரு பார்லிமெண்ட் டீம் ஒன்று ரெடி பண்ணேலுமா? ஆனா ஷிராஸ் யூனுஸுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கு டேலண்ட். என்னுடைய டேலண்ட் எங்கட சமூகம் யூஸ் பண்ணது இல்ல. ஏன் பயந்துட்டாங்களோ? எங்கட சமூகம் சொன்னா மேமன் சமூகம் இல்லையா, முஸ்லிம் சமூகம். அதுல மேமன் போரா எல்லாம் வருது. கவலைக்குரிய நிலைமைன்னு சொன்னா, எனக்கு ஓட் பண்ணலன்னு சொல்லி கவலை இல்லை. எனக்கு ஓட் பண்ண குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நான் என்னைய ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவா, டீம் லீடரா, ஒரு குரூப் லீடரா ப்ரூவ் பண்ணி முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அது யாராலையும் மாத்த முடியாது. அது ஹிஸ்டரியில வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். பட் அந்த கோரிக்கைக்கு ஓட் பண்ண ஏமாந்தப்பட்ட முஸ்லிம் வியாபாரிங்க இருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க, படிச்ச புத்திஜீவி இருந்துச்சு. புத்தி பூட்டிட்டாங்களோ அந்த டைம்ல விலங்கல்ல. எனக்கு நீங்க என்பிபி கொடுக்கணுமா? ஓகே, 6 ஓட் வீட்டுல இருக்கா, 2 ஓட் வேற யாருக்கு கொடுத்து 4 ஓட்டிங்க கொடுங்க. அப்படியே உங்களுக்கு கொடுக்க இருந்துச்சு. 2015 ஏமாத்தப்பட்டோம். யாப்பால் நல்லாட்சியில தீவிரவாதம், லேபர்வாதம், முஸ்லிம்கள் என்றது தீவிரவாதி. தமிழ் சகோதரருக்கு அந்த லேபல் படல. அவங்க எல்லாம் விடுதலை போராடிகள் தான் இருந்தாங்க. LTT இப்ப இங்க போனா இஸ்லாமிக்
ஃபெனாட்டிக்ஸோ இஸ்லாமிக் டெரரிஸ்ட் தான் எங்களுக்கு ஏன் எங்களோட ரிலிஜன் எடுக்கிறீங்க? எல்டிடி கிறிஸ்டியன் டெரரிஸ்டும் இந்து டெரரிஸ்ட் யாராவது சொன்னாங்களா? தெரியாம தான் கேட்குறேன். இல்லாடி போனா ஜேவிபி ஆட்கள் பௌத்த டெரரிஸ்ட் சொன்னாங்களா? ஜேபி ஆட்கள் பௌத்த தானே கூட. தில்வின் சில்வா எனக்கு சர்ச்சுக்கு போறவர், அன்புகுமார் சர்ச்சுக்கு போறவா இல்லையே. அப்ப பௌத்த தீவிரவாதி அவங்களுக்கு சொல்லல, அவங்களும் பஸ் அடிச்சாங்க, ஆள் கொண்டாங்களே. அதுவும் அரசியல் ரீதியா இருக்கும் பிரச்சனைக்கு தன்னுடைய இனத்தை கொண்டவங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப முஸ்லிம் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சார் முஸ்லிம் தலைவர்கள் இல்ல, முஸ்லிம் கட்சி தலைவர்கள். முஸ்லிம் தலைவர்கள் இந்த டிபி ஜயா, டாக்டர் பதுதீன் மஹமூத் அவங்களோட போயிட்டாங்க. முஸ்லிம் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் பயணித்துக் கொண்டிருந்தால் எப்படி ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குறது என்ற பெரிய பிரச்சனை இருக்கு. எப்ப மட்டும் நீங்க உங்களை விக்கிற பொருளா மாறுவீங்களோ, சமூகத்தின் தலைவரோ சமூகத்தின் நல்லெண்ணங்கள் ஆக மாட்டீங்க. முஸ்லிம்களுடைய கட்சி தலைவர்கள் விற்கப்படக்கூடிய பொருள்கள். கோவிக்கவான எம்பசிகள்ல அவங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சு இல்லையா? அவங்களுக்கு எம்பசிகள்ல இருந்து பிரீஃப் கேஸ் கிடைச்சு இல்லையா? எனக்கு வந்த தேதி தெரியும் கொஞ்சம். எங்கால காசு மாறப்பட்டுச்சு, எப்படியோ மாறப்பட்டுச்சு, கதைகள் இருக்கு. இது சின்ன பிள்ளைக்கு தாய் அந்த ஃபேரி டேல்ஸ் கதைகள் நைட்டுக்கு சொல்லி கொடுக்கிற கதைகள் இல்ல, சமூகத்தை ஈடு வச்சிருக்கிற கதைகள். அஷ்ரப் அவர்களை கொல்லப்பட்டாரு. இன்னமும் நான் அதை சொல்றேன். என்னுடைய கருத்து என்னென்றால், விஐபி பிளைட்கள்ல லாஸ்ட் மோமெண்ட்ல 2 பேரை ஏத்துற ஒரு சரித்திரமே எங்கேயுமே இல்லை. இதுகள்னால பல விஷயங்களில் அதை பத்தி ரவுஃப் ஹக்கீம் அவர்களோ எனக்கு பிஸி ஆகிட்டாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் இன்னும் கிடைச்சி இல்லை. காணாம போற ஏரோப்ளேன் 1000 அடி 2000 அடி 10,000 அடி 20,000 அடி ஜமீன்குள்ள இருந்து எடுத்துடுறாங்க. அந்த சின்ன காடுல இருக்கிற பிளாக் பாக்ஸ் இன்னும் கிடைச்சி இல்லை. இதுகளை பத்தி சொன்னா நீங்க நினைப்பீங்களா இல்ல டீல் வழி இருக்காதுன்னு சொல்லி இருக்க சந்தேகம் யாருக்கும் வரலாமே. நாளைக்கு என்ன பார்த்து சொல்லலாம், நீங்க இப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நான் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ரீபே பண்றேன். அப்படி நான் நல்லா இருந்தேன்னா இந்த லெவலில் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிருக்கலாம். இன்னும் கூட எனக்கு வசதி இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் போறதுக்கு. ஆனா என்னைய நம்பி, என்ன கொள்கையை நம்பி இருக்கிறாங்க. என்னைய நம்பி இல்ல, என்ன கொள்கைகளை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஃபர்ஸ்ட், இந்த செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் பொசிஷன்ஸ் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி எடுத்துட்டாங்க. பரவாயில்ல. ஒரு ஜட்ஜ் ஒன்றுட கேஸ் ஒன்று இருந்துச்சு, மல்வானில இருந்து ஒரு ஜட்ஜ், எனக்கு அவங்களோட பேர் யாவும் இல்லை, லஃபாரா யாரோன்னு சொல்லி, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது இன்னொரு பொசிஷன்ல கொஞ்சம் அப்கிரேட். ஆனா அவங்க நாளைக்கு ரிட்டையர் ஆகணும் அதுக்கு அந்த கமிட்டில. ஆனா மத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தா இன்னும் ஒரு 2 இயர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அத மாதிரி 125 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முஸ்லிம் சேர்மன் கூட இல்ல. டிரெக்டர் செக்ரட்டரியோ அது இருப்பாங்க, பட் சேர்மன் இல்ல. எனக்கு ஒரு வந்திருக்கு, அதுல டிரெக்டர்ஸும் இல்லைன்னு தான் வந்துச்சு எனக்கு நியூஸ் ஒன்று, என்ன மத்த போன்ல இருக்கு. இதுகளை எல்லாம் என்ன நடக்குது? அன்றுகுமார் என்ன சின்ன பாப்பா டப்பால பால் குடிக்கிற பால் போத்தல் குடிக்கிற ஒரு பப்பாவா? இல்லையே. அவருக்கு தெரியாதா இவ்வளவு முஸ்லிம்களை? ஆமா, நீங்க சொல்லுவீங்க ஹனீஃப் யூசுப் இருக்கிறாங்கன்னு மறுக்க, அங்க வார ஹனீஃப் யூசுப் பெரிய ஒரு பணக்காரர். அன்றுகுமாரிட கட்டி 88 89ல பஸ் எல்லாம் எரிக்கும் பொழுது, போஸ்ட் ஆபீஸ் எரிஞ்சு கொள்ளை மங்கோலை அடிக்கும் பொழுது, அவர் அடிச்சேன்னு தெரியாது எனக்கு, ஆனா அந்த குரூப்ல அவர் தான் மெம்பர். அதுல இருக்கிறாங்கன்னு தானே எங்களுக்கு படும், எங்களுக்கு அப்படித்தானே படும். அப்ப அவங்க அந்த வேலை செய்யும் பொழுது ஹனீஃப் யூசுப் தானுடைய பிசினஸை கூட்டி 43 கண்ட்ரீஸ்கள்ல பிசினஸ் போட்டிருக்காரு. ஹனீஃப் யூசுப் அவர்களே இன்டர்வியூக்கு சொல்லியிருக்காங்க, அவர் ஒரு அரசியல்வாதியே இல்ல. அனுரகுமாருக்கு இவர்கிட்ட ஏதாச்சும் லாபம் இருக்கிறதுனாலதான் இந்த பதவி கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சொல்றாங்க இவர் ஃபன் பண்ணிருப்பாரு, எனக்கு தெரியாது, நான் கண்டில சுட்டி எனக்கு சொல்ல முடியாது, சொல்ல இல்லாத கண்ட. ஆனா ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். அப்படி கொடுக்காம, அப்படின்னா பெரும்பான்மை சகோதரருக்கு கொடுத்திருக்கலாமே. என் வேற முஸ்லீம்கள் இருந்தாங்களே அவங்களோட கட்சியில, அவங்களுக்கே ஆன்லைன் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னா, உருப்படியா ஒரு முஸ்லீம் இல்ல அந்த பதவிகள் சுமக்கிறதுக்கு. அதுதான் ஒரு பஜார்ல இருக்கிற மேமன் வியாபாரிய கொண்டாந்து இண்டஸ்ட்ரியில பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட இல்ல, சரியான முஸ்லீம்கள் இல்ல பதவி கொடுக்கறதுக்கு. நாங்க பொம்மைகள் தான் வச்சிருக்கிறோம். உட்காருன்னா உட்காரு, எலும்புன்னா எலும்பு, தூங்குனா தூங்கு, நடன்னா நட.
ஒருத்தராவது பேசியிருக்காரா? ஒருத்தராவது சரோஜா போல்ராஜுக்கு எதிராக பேசியிருக்காரா? நான் SLPP இருக்கும்போது அந்த டைம்ல தப்பு செஞ்சா தப்பு. அது மஹிந்த ராஜபக்ச ஒரு நாளும் அப்படி செஞ்சா அவர்களையும் நான் வந்து தீவிரமாக விமர்சிச்சிருக்கிறேன். கோட்டாபய ராஜபக்ச ரொம்ப தீவிரமா விமர்சிச்சிருக்கிறேன். நாமளுக்கு சொல்லியிருக்கிறேன், வட்டையின செட்டக மாறுகரையினத்தை மாட ஃபிட்டக்கு இல்லை, அதாச்சும் உங்களோட சரௌண்டிங்ல இருக்க ஆட்கள் மாறலாட்டி உங்களுக்கு ஃபிட்டா இருக்கலாதுன்னு சொல்லி. இப்ப யார் ஒரு மீடியாக்காரர் ஒருத்தர் வந்து பச்சையா தூசத்துல பேசி இருக்கிறாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்களையா NPP JVP வைக்கிறாங்க. இதே வேறொரு ஆள் பேசிட்டு இருந்தாருன்னா ஒரு சின்ன அவர் நாய் என்ன கூப்பிட்டு, இது பூனை எலி என்ன கூப்பிட்டு இருந்தாலும் இவனும் கொந்தளிச்சிருப்பாங்க. எங்கட ஆட்களுக்காக தான் இருக்கு. தான் பிடிச்ச முயலுக்கு 5 காலு 4 காலுன்னு சொல்லி 5 காலோ 3 காலுன்னு சொன்னா அது அப்படியே தான். அக்செப்ட் பண்ணுங்க, தப்பு நடந்திருக்குன்னா அக்செப்ட் பண்ணுங்க. எஸ், இப்ப அனுரகுமார திசாநாயக்கா நீங்க கேட்டீங்க பதவி என்ன இருக்கு எங்களே, நாங்க நிராகரிக்க, நாங்க டிசிஷன் மேக்கிங் டிசிஷன்ல இல்லாடி போனா எங்களுக்கு ஒன்றுமே இல்ல அனஸ் பிரதர். நாங்க 2வது பிரஜை ஸ்ரீலங்கால, இலங்கையில இருக்கிற முஸ்லிம் பிரஜை 2வது பிரஜை. பெர்சன்டேஜ் தமிழ் சகோதரர்கள் இல்ல, மைக்ரேட் ஆகிட்டாங்க. அவங்க எங்கட பாப்புலேஷன் 30 வருஷமா கூடி இருக்கு. அவங்க டெய்லி 10 பேர் இங்க இறந்து போனாங்க, 10-15 பேர் அங்க இறந்து போனாங்க. டெய்லி 30 வருஷமா நடந்துருச்சு. எங்கட சமூகத்துல அப்பப்ப அந்த காத்தாங்குடியும் அந்த புலனறுவில இருந்த கேஸ்வல் இல்லாம அது 80-127 பேர் போன தவிர பிசினஸ் மேன கிட்னாப் பண்ணியிருந்தா மத்த எல்லாத்துலயும் நாங்க சாகல்ல, நாங்க ஷஹீதாவல்ல. பட் இந்த நிலைமையில எங்கட குடும்பங்கள் கூடி இருக்கு. இல்ல சரி, இப்ப அனுரகுமார திசாநாயக்கால இவ்வளவு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. யார் மாற்றீடு? விமர்சனம் தெளிவு. இது நான் தெளிவு விமர்சனம் சொன்னா எங்க ஆட்கள் அதை பிடிச்சிருவாங்க. முஸ்லிம் ஆட்கள் இருக்கிறாங்க சில அந்த பக்தர்கள், அவங்களுக்காக சொல்றேன். என்னமோ வாட்ஸ்அப் குரூப்கள்ல பெரிய அட்மின் ஆகி மினிஸ்டர் ஆகி ஜட்ஜா பேசுறவங்க 7 மணி ஓப்பனா வந்து வீடியோ போட்டு அவங்களுக்கு விமர்சிங்களே நீங்க அரசாங்கத்தை. அது செய்யறதுக்கு வக்கில்ல. சரி, தெளிவுபடுத்தலன்னு சொல்றீங்க. அப்ப அனுரகுமார திசாநாயக்கா இல்லன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யார் மாற்றீடு? யாராவது ஒருத்தர் அரசாட்சி செய்யணுமே இலங்கையில. இப்ப இவங்க சொல்றாங்க தானே, அனுரகுமாருக்கு எதிர்ப்பா வந்து கள்ளநூல் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படித்தானே சொல்றாங்க. கள்ளநூல் சேர்ந்து இருக்காங்கன்னா புடிங்களே. 159 பொம்மைகள். இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் 150. 9 பேர் தான் பேசுறாங்க. 9 பெரிய பொல்லாத நம்பர் வந்து அது. ஆனா அந்த 9 பேருக்குல ஸ்பீக்கர், பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் சில நேரத்துக்கு அந்த மத்த இருக்கிறவங்களுக்கும் பயந்துதான் நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் உருவாகிருக்கணும். இவங்க கள்ளன் இருந்தா புடிங்களே. சஜித் பிரேமதாசடா என்னமோ 500 கோடியோ 100 கோடியோ என்னமோ சொல்றாங்க, அவர் எடுத்திருக்காராம், இவர் எடுத்திருக்கிறாராம். அப்ப இந்த அரசாங்கங்களுக்கு ஒற்றுமை கொடுத்தது JVP இல்லையா? அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சேக்கு கடைக்கு ஃபேக்டரி போவல்லையா? அவங்க காசு கீசை எடுத்துத்தானே அவங்க பண்ணிருப்பாங்க. ஷிராஜின்னு சொன்னாலும் யார்கிட்ட ஒரு காசு வாங்கி இல்ல இந்த அரசியல்வாதி லீடர்ஸ் கிட்டால. ஏன்னா அந்த சந்தர்ப்பமே இல்ல. களவு செய்யறதுக்கு நோக்கம் இருந்தா தானே அங்க இருந்து இருப்பனே. சரி, ஒரு நேர்மையான ஒரு விமர்சகரா நீங்க சொல்லுங்க. இப்ப மஹிந்த ராஜபக்ஷ ஃபேமிலி மீது குற்றம் சாட்டப்படுகின்ற இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பொய்யா? அது ப்ரூவ் பண்ணதானே இம்பட்டு ஆள்கள் இப்பதானே சொல்றாரு. எவிடன்ஸ் மாறி இருக்கு, கொரோனா சேர்த்துட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் செஞ்சவங்க சேர்த்துட்டாங்க. அதாச்சும் இப்ப பிடிக்கிற நீயத்தே இல்ல. இந்த தேசிய ஆட்சியிடையும் இந்த யோசித்த ராஜபக்சோட காசாலே அந்த பொருளாதாரம் இல்லாம போச்சு. அப்ப மத்த அர்ஜுன் மகேந்திர ஒரு கிழமையில 2 நாள் 24 மத்தியால கொண்டாருன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து லொசிஞ்சர் பொபாய் முட்டாய் காட்டின அனுரகுமார திசாநாயக்க தானே. எப்படி பேசினாரு? 6 மாசத்துக்கு ஒருக்கா 10,000 சம்பளத்துக்கு கூட்டுறாராம். 6 மாசத்துக்கு ஒருக்கா சம்பளத்துக்கு. பட்ஜெட்ல 15,750 ரூபா கூட்டி இல்ல, பட்ஜெட்ல கூட்டிப்பட்டிருக்கு 8,250 ரூபா தான். அதுவும் 2027 வரை காட்டி 3 ஸ்டேஜஸ்ல தான் கூட்டிப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. இதை பார்த்துட்டு எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் கொஞ்சம் கொந்தளிக்காம உங்களோட வீட்டு வல்ல இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல பாத்தீங்கன்னா, இது 2027 වන විට රාජ්‍ය සේවයේ සමස්ත වැටුප වැඩිවීම 40,500 2027 வரை காட்டி. இன்னைக்கு நியூஸ்ல காட்டின எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸோட தான் நான் பேசுவேன். ஒரு நாளும் எவிடன்ஸ் இல்லாம நான் பேசுறது இல்ல. எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன். சோ இந்த மாதிரி நிலைமையில எங்கட சமூகம் ஏமாற்றப்பட்ட சமூகம். நான் தான் சொல்றேன், எல்லா இடத்துல ஒரு காலம் இருந்துச்சு. SLFல முஸ்லிம்கள் இருந்தாங்க, UNPல முஸ்லிம்கள் இருந்தாங்க, ஆனா ரெஸ்பெக்டபிளா இருந்தாங்க. இப்ப இதுக்கு முதல்ல சொல்லி இருக்கிறேன்,
முஸ்லிம் சில கட்சி தலைவர்களை பத்தி பேசினா அவங்கள பேசி எடுத்துடலாம்னு சொல்லி நான் காதால கேட்டிருக்கேன். பெரிய புட்டுவத்துல இருக்கிற அவர், பெரிய புட்டுவத்துல இருக்கிற அவர் பேர் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா அப்படி நடந்திருக்கு. எனக்கு அந்த டைம்ல இருக்கும் பொழுது ஜமீன் ஆடி போயிடுச்சு. எனக்கு என்னடா இப்படியா, இது இந்த மாதிரி கேவலமா போயிட்டோமா நாங்க. சோ இதுகள் எல்லாம் இருக்கு. அவங்களே வந்து வளர்த்தெடுத்த பிள்ளைகள் தானே. ஷிராஸ் யூனுஸ் அரசியல யாரும் வளர்த்தெடுத்து இல்ல. அல்லாஹ் தாலா சந்தர்ப்பம் கொடுத்தாரு. அதுவும் நான் பேசின நாள் அல்லாஹ் தாலா ஒரு வழியை கொண்டாந்தார். ஆனா ஒரு நாளும் எனக்கு இடைஞ்சல் வரல. நான் பத்திரமா பேசிட்டு இன்டர்நேஷனலி நான் வந்து பேசி இருக்கிறேன். ஆனா எங்களுக்கு இருக்கிற கவலைகள் என்ன என்றால், அனஸ் பிரதர், எங்களுக்கு இந்த நிலைமை எவ்வளவு காலம் நாங்க தாங்குவோம்? நீங்க சொல்றீங்க புது எதிர்கட்சி இல்ல. எஸ், இப்போ உருவாகும். அவங்க கல்லெண்ண நீங்க பயப்படுறீங்களா? நீங்க புடிங்களே, கல்லெண்ண கிளீன் பண்ணுங்க. கிளீன் ஸ்ரீலங்கால கிளீன் ஜேவிபி என்பிபி கூட்டணி அரசாங்கத்துல இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் அனீஃப் யூசுப். மத்த ஒருத்தரும் கிளீன் இல்லங்க. ஹரிணி அமரசூரிய பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்ஏல எடுத்து இருக்கிறேன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அதுக்கு ஒருத்தரும் கப்புச்சு போற பதில் கொடுக்குறாங்க இல்ல. சமலிங்கம் விவாக கேட்கும் போல ஒரு மாதிரியா இருக்கு. ஆனான் பெண் பெண் இதுகளுக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க இல்ல. ரெயின்போட ஜேவிபி தான் அதுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் எங்களை பார்க்காம கல்லணை பிடிக்கணும் பிடிப்பாங்களா? வால் கூட பிடிக்க மாட்டாங்க. ஒரு முடி கூட பிடிப்பாங்களா? வெளியே வந்துருவாங்க. இது நடக்கிற காரியம் இல்லை. இது மீண்டும் சொல்றேன், நான் வந்து ராஜபக்சடைய ஆளோ, ரணில்ட ஆளோ, மைத்ரிட ஆளோ, திலீப்ட ஆளோ வல்லாஹி நான் இல்ல. இது நம்புறேன்னா நம்புங்க, இல்லாட்டி மகிஷர்ல கிளியர் பண்ணுங்க அக்கவுண்ட்ஸ். எனக்கு 52 வயசு ஆகுது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. எவ்வளவு காலம் வாழ்ந்து போயிடும் நாங்க. ஆனா நீங்களோட செய்யறதுனால மகிஷர்ல கணக்கு காட்டும். இதான் நான் சொல்றேன். வேற ஒன்றும் எனக்கு யாரோடையும் ஆர்கியூமெண்ட் இல்ல. பட் எங்கட சமூகத்தை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா, அது யாரா இருந்தாலும், எந்த நாட்டு ஜனாதிபதியோ, பிரைம் மினிஸ்டரோ, அமைச்சரோ, கவுன்சிலரோ யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நான் பேசுவேன். ஆனா எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஒன்று இப்ப நாங்க பில்டப் பண்ணலாட்டி இதுல தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்கல, அதனால இங்க ஒரு நாங்க இருப்போம், அந்த இமோஷனலா போவானோ. இப்ப மிஞ்சி இருந்த எல்லா கட்சிகளுக்கு கொடுத்துட்டீங்க தானே, இப்பயாச்சும் ஆள் பார்த்து போட் பண்ணுங்க. மிக நன்றி யூனுஸ். நிறைய விஷயங்கள் உங்களோட மனதிலையும் இருக்கிறது, பேச வேண்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பேசுவோம். பத்தி நான் சொன்னேன், அது ரொம்ப பாதிக்கா போகுது பாஸ். தமிழ் சகோதரர்கள் விவாதப்படுவாங்க. 13வது திருத்த சட்டம் வரும் பொழுதுதான் அசல் பிரச்சனை மாறும். மிக நன்றி. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் நிறைய பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.